இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே இந்த சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓ இது சரி, ரெஸ்லிங் மாதிரி குதிக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து తమిళ పాలిటిక్స్ చూస్తున్నాయి మధ్యలో ఎంత సుఖంగా చేశారు పాలిటిక్స్ కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. உங்க இதெல்லாம் வைக்க மாட்டாங்களா? அச்சே வேண்டியதானே 15 வருஷம் என்ன பண்ணாங்க போறாம உங்களுக்கு போறாம. ஆமா, 5 சீட் தான் ஜெயிச்சிருக்காரு. 15 ஆண்டுகளாக போராடி என்னால் சாதிக்க முடியவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் போஸ்டர் ஒட்டி முதலமைச்சர் ஆகிறார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன், 45 வருஷமா காலியாம்பலம். ஏன்னா எதுல ஜெயிச்சு பாருங்களா, ஈஸியா ஓட்டு போடுறாங்க. போஸ்டர்கள், ஹோலோகிராம் விளம்பரங்களை வச்சே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துறாங்க என குறிப்பிட்டார். మొన్న తమిళ పాలిటిక్స్ చూస్తున్నాయి మధ్యలో కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாமறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்த கக்கிட்டு போறான். அத பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு என குறிப்பிட்டார். చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద போவோம். இங்க தான் பாதி பேருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுனா இன்னைக்கு ரசீதுக்கு மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50லே சுத்திட்டு இருக்கேன். தலைய ரொம்ப வயித்தச்சல் புடிச்ச ஐராங்கறானே. நீ எல்லாம் சாப்பிட்டுக்க. நான் சாப்பிட கூட இல்ல. நீ எல்லாம் சாப்பிட்டுக்க. ஓ இவரா போக்குவரத்துறையா சாப்பிட விட்டு புடிச்சு வச்சுக்கோங்க. முன்னாடி போக்குவரத்துல யாரா போய் வாங்குறது கூட இல்லப்பா. சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் புடிச்சு வச்சுக்குவாங்க. எத்தனை தடவைடா நீ நல்லா சாப்பிட்டுக்கன்னு பசிக்குதான் சாப்பிடாம வந்திருப்பாரு. இவ்வளவு தண்டனையா? பஸ் 10:00 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அவங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க கேட்கணும் பரவாயில்ல. இது அண்ணா கேட்பாரு. அண்ணா நீ நல்லா சாப்பிட்டுக்க. கேளுங்க. நீ நல்லா சாப்பிட்டுக்க. அட கேளுங்கண்ணா. நீ நல்லா சாப்பிட்டுக்க. நான் சாப்பிட போறேன். இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனா சத்தியமா சாப்பிட மாட்டேங்க. என்ன சாப்பிட்டா நீ நல்லா சாப்பிட்டுக்க, நீ நல்லா சாப்பிட்டுக்க. நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம் அது? இங்க பாரியா ஆசை போட்டு ஒரு குலோப் ஜாம் எடுத்து வாயில போட்டாருங்கிறதுக்காக புக் பண்ணிக்க எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நான் நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. தப்பான இதுதான். ஆமா ஆமா. முறையான பதில் நினைக்கிறீங்களா? எப்படி சார் முறையான பதில்? பண்றோம் பாரு, ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். நீ நல்லா சாப்பிட்டு நான் சாப்பிட்டு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் நான் சாப்பிட்டு அவரை பிடிச்சி அங்கேயே வைங்க. நல்லா சாப்பிட்டுக்க. சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் முடிஞ்சு போ. வணக்கம், நான் நடிகர். நீயா எங்க வந்த? செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்போ செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் வந்து புரிகிறது. அவரை பேச சொல்லுங்க. கேப்டனும் விஜயும் ஒன்னா ஏங்க என் வாயில நல்லா வந்துட போகுதுங்க. நீங்க அவரும் இவரும் கம்பாரிசன் நீங்க வளர்க்க வச்சாரு பார்த்தாலே தெரிகிறது. நம்மளுக்கு கூட வெக்கம் மானசூடு சொல்ற எல்லாருக்கும் உலகங்களுக்கு ஒண்ணு இருக்காது. வேற வழி கிடையாது. இவன் தான் மக்களுக்கு நல்லது பண்ண போறானா? விஜய் சார், சிஎம் சார் பாத்திருக்கீங்க. என்ன சார் சொன்னாங்க? நீங்க எதுக்கு சொன்னோம்? சிஎம் சார் காதருங்க. சிஎம் சார் பிஎம் என்ன சொன்னாரு சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? சிஎம் நல்லா படிக்க சொன்னாரு. கேட்டுட்டு அப்படியே மாத்தி இல்ல இவங்க சொல்லாமலே அது பேசினாரு இது பேசினாரு, இவங்க அப்படி பேசிக்கிட்டாங்க இப்படி பேசிக்கிட்டாங்கன்னு இவங்களே போட்டுருவாங்க. 20 நிமிஷம் உட்காந்து பேசினாருன்னு கதை. டெல்லியிலும்
செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் அவர் விஜய். என்னைக்கு சந்திச்சிருக்காரு, நேத்து சந்திக்கல. தமிழக முதல்வர்கள் டெல்லி சென்றால் பேட்டி அளிப்பது மரபு. தமிழகத்தின் அனைத்து முதலமைச்சர்களும் டெல்லி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். செய்தியாளர்களை எதிர்கொள்வதில் முதல்வர் விஜய்க்கு என்ன சிக்கல்? நீங்க தான் சிக்கல். ஃபுல்லா எல்லாத்தையும் பரப்ப வேண்டியது. அவரு ஹாய் இல்லாம வேற ஏதாவது திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையையும் அவர் பிரதானமாக முன்வைத்திருக்கிறார். நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. தமிழகம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தமிழகத்தின் மறு ஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருப்பதாக, இதற்கு பின்னர் தமிழகம் தரப்பில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று கூறிய டி.கே. சிவகுமார், இது கர்நாடகாவிற்கு ஒரு நற்செய்தி என்றும் அவர் கூறியுள்ளார். தண்ணி தராதரா போடா, அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நெல்லுக்கு இருந்து இல்லடா, ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு, அந்த சண்டை செய்ய ஒரு வீரன் தேவைப்படுது. அதிமுகவில் எடப்பாடி கே. பழனிசாமி அணியும் சி.வி. சண்முகம் அணியினரும் சமரசத்திற்கு வந்திருக்கிறார்கள். சண்முகத்தையே தூக்கி போட்டாங்க, டீமே இல்ல. அவங்க தூக்கி இல்ல, சண்முகம் தான் இந்த டீம்னாங்க, அந்த டீம்ல லீடரே தூக்கி போட்டு எல்லாம் சேர்ந்துருச்சுங்க. தாய் பிள்ளை எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். மெயினா யார் இருந்தாலும் அவர் 2 பேரும் தூக்கி போட்டாங்க. இதுக்கு எதுக்கு பிரியறீங்க, எதுக்கு சேர்ந்துக்கிறீங்க? சென்டிமெண்ட்டுக்கு உலகம் தாங்காதுடா. ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டு அது கிடையாது, தெளிவா சொல்லியிருந்தோம். நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே, நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க திரும்பிட்டோம். அந்த கருத்து வேறுபாடு நீங்கி விட்டது. மக்கள் தான் பைத்தியம். அதிமுக வலுவோடு செயல்படும். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. அதான் நடக்க போகுது. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியில, புரட்சி தலைவி அம்மா வழியில பயணம் தொடருது. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு. அதே நேரத்துல எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையர். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். இல்ல அவங்க நிறைய பேர் கருத்து சொன்னதா இல்ல இல்ல, அதாவது யூகங்களுக்கு பதில் இல்ல, யூகங்களுக்கு பதில் இல்ல. என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு, எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிக்கிறாங்க, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. அவ்வளவுதான் என் பாயிண்ட். நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம், நான் வேற பர்ச பிளான் பண்ணிக்கிறேன். என்னடா அப்படி யோசிக்கிற? அப்ப நீ மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படுமா? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? நாளைக்கு பாப்பீங்கடா. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆகுனா இப்போ ஒன்றும் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை. இப்போ ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா போதும். இப்போ என்ன ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் தான் கொடுத்துருக்காரு, வேற என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஃபுல்லாக ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விலாம், அதாவது இவங்க ஈஸியாக எதெல்லாம் பதில் சொல்லுவாங்களோ அதை தான் ப்ரெஸ் மீட்டில் கேட்பாங்க. ரொம்ப அதாவது இந்த வில்லங்கமே இல்லாத கேள்வி எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவங்களோட ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன ஏமாந்துட்டு இருக்காங்கன்னா, சில பேர் தெரியல, அது ப்ரெஸ் மீட் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் ப்ரெஸ் மீட் கேட்டுப்பாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவங்க இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா அவங்க வேணுங்கன்னே என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, என்ன மாதிரி அசிங்கப்படுத்த முடியுமோ அதை தான் அவங்க பண்ண பார்ப்பாங்க. அதுதான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய நாங்கள் நியூஸ் சேனல்லே பார்க்குறோமே, சில நியூஸ் சேனல்லாம், அதாவது உண்மை நியூஸ் சேனல்னு ஒன்று இருக்கு, அது பேர் நான் வேற மாதிரி சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாக பொய் தான் போடுறாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன்ல, அதில் ஒரு நியூஸ் பார்த்தோம், அதாவது இந்த மாதிரி கிழக்கு இதில் திருசாணி நிற்க போகிறாங்க அப்படின்னே போட்டாங்க. அவ போட்டு ஒரு 5 நிமிஷத்துல அந்த நியூஸ் காணாம போயிடுச்சு டக்குன்னு. அதான் இந்த மாதிரி எவ்வளவு கேவலமா ஒரு நியூஸ் சேனல் பண்ண முடியுமோ அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நியூஸ் சேனல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா
என்னென்னலாம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், இப்படிலாம் காட்ட முடியுமோ அது மட்டும்தான் வருது இந்த நியூஸ் சேனல். இந்த நியூஸ் சேனல் போனாலே அது மட்டும் தான் வருது. நானும் பார்த்துட்டேன், பல வாட்டி பார்த்துட்டேன். இப்போ நேத்து இல்ல, முன்னாடில இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க. விசுவாசமா அதான் இந்த மாதிரி தான் நிறைய நியூஸ் சேனல் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து நிறைய எவ்வளவோ தப்பு நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு வாட்டி கூட நியூஸ் சேனல்ல போடாம இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய பேர் போட்டு 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 அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனல் எடுத்து போடுறாங்க தவிர்த்து இப்போ சின்னதா நடந்தாலும் டக்கு 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 நியூஸ்ல வருது. அப்போ இவங்களால எல்லா வேலையும் பண்ண முடியும். ஏன் அது போன 5 வருஷத்துல இவங்க பண்ணாம விட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க பிரஸ் மீட் கொடுக்கறது அளவுக்கு அந்த பிரஸ் உண்மையிலே ஒரு உண்மையான பிரஸ்ஸா இருந்தா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏமாத்து பிரஸ்ஸா இருந்துச்சுன்னா அது கொடுக்கறதுக்கு ஒரு பிரயோஜனம் 5 பைசா பிரயோஜனமே இல்லாத பிரஸ் மீட் எது கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு எது தேவையோ அது அந்த வேலை நடக்குதா, நடக்காம போச்சுன்னா அவங்க அமைச்சர் அவங்கெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க மூலியமா நடக்க போகுது, அவங்க கொடுக்க போறாங்க, அதில் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு ரூலும் கிடையாது. நீங்களா அவனை உருவாக்கிட்டு அது பண்ணி ஆகணும்னு சொல்றது வந்து தப்பான ஒரு இது. பவன் கல்யாண் இருக்காருல அவரு அவர் ஈஸியா பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பிரச்சனை சந்திச்சு அதான் சொல்றல, ஒண்ணும் இல்ல. அதாவது பவன் கல்யாண் அவர் வந்து பெரிய ஹீரோ, பெரிய ஸ்டார் தான். அவரும் பயங்கரமா இது பண்ணி வந்தாரு தான். ஆனா அவரு இந்த கரூர் பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா நான் சொல்றேன்ல, கண்டிப்பா அவர் அரசியல் பக்கமே இதுக்கப்புறம் வர வேண்டாம், நான் படத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. இல்ல பவன் கல்யாணுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் தான், படமே நடிக்க மாட்டேன், நான் படத்துல இருந்து விளைக்கிறேன், ஃபுல்லா அரசியல்ல இருக்கிறேன் அப்படின்னு அவரால் ஒரு வாக்குறுதி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவரு இப்படி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதது. அததான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு தகுதியே இல்லை. ஈஸியா ஜெயிச்சிடலாம் தமிழ்நாட்டுல. அவருதான் ஈஸியா வெறும் 5 சீட்டு ஜெயிச்சு துணை முதலமைச்சர்னா ஒரு மாதிரி ஈஸியா வாங்கிக்கலாம். மேபி 5 சீட்டுக்கே உங்களுக்கு துணை அப்ப ஈஸியா அதான் அங்க ஈஸியா ஏறலாம் போல இருக்கு. 2-3 சீட்டு ஜெயிச்சா ஏறலாம் போல இருக்கு. அதுக்கு எதாவது சொல்றது. அடுத்த வாட்டி டைம் இருக்கு, நீங்க இங்க வந்து நில்லுங்க, ஒரு இது தொகுதியில ஜெயிச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டி அங்கே நிக்கட்டுமே. எனக்கு தெரிஞ்சு அதான் அது அப்பவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க மக்களே காண்டாயிட்டு இருக்காங்க. இது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம ஃபேன் பேஸ் இருக்கு, அது இருக்கு. அதாவது ஒருத்தங்களை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு இருக்குல்ல, முதல்ல உங்களோட என்ன விஷயம், அங்க என்ன நடக்குதுன்னு அதை முதல்ல வேலையை பார்க்கணும். இங்க வந்து இது பண்ணி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரும் என்ன பண்ண போறாரு. இந்த ஊர்லதான் இருக்கிறவங்க தான் டெய்லி அழுதுகிட்டு இருக்காங்கன்னா நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அந்த அளவுக்கு தெரியறாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான். இதுல தெரியுதுல்ல, இப்போ நிறைய யாரெல்லாம் கதறிட்டு இருக்காங்களோ ஓப்பனா தெரியுது. அது தெரிஞ்சது நல்லதுதான். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.